தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. தான் சுற்றி இருக்க மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல சேதன். என்றைக்குமே சேதன் எக்ஸாம்பிள் சேதன் தான். முதல்ல நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சம்பளமாக வாங்குறேன். அது சினிமாவில் முதல் சம்பளம் வாங்குறேன்னா அது சேதன் ப்ரொடக்ஷனில். சேதன் தான் எனக்கு முதல்ல சம்பளம் கொடுத்தாரு சினிமாவில். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எனக்கு டேட் கூட ஞாபகம் இருக்குண்ணே. 2018 செப்டம்பர் 17ஆம் தேதி தான் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க எனக்கு. ஞாபகம் இல்லைடா, இருந்தாலும் வாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. செக் இருக்குது. அதை கொடுத்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆசீர்வாதம் 90 பூசினாரு. நீ இன்னைக்கு இந்த சம்பளம் வாங்குறியா, இது உன்னோட ஒரு நாள் பாதி சம்பளமாக ஆகும், நான் நோட் பண்ணிக்க, நீ பெரிய ஆளாக வருவேன். இல்லைடா நீ கொஞ்சம் தெளிவானவன், நீ கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னார். சரி அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொன்னார். நம்ம அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படி நடிச்சிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணுவார், டே உன்னை என்ன நீ எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆலயமணி சார்னு நம்ம எஸ்பி ஜனநாதன் சாருடைய அசோசியேட் டைரக்டர் சார், எஸ்பி ஜனநாதன் சார் ஒரு படம் பண்ணுறாங்க, தம்பி நல்லா பண்ணுவான், அவனை தயவுசெய்து ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, சூப்பராக பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அவசியமே இல்லை. ரெக்கமெண்ட் பண்ணி என்னை படத்தில் நடிக்க வச்சார், லாபம் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி சும்மா அண்ணன் வந்து மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. தான் சுற்றி இருக்க மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல சேதன் வேற லெவல் பிளாஸ்ட்ண்ணே. சரி, எனக்கு தான் 4 வார்த்தை சொல்லு. அண்ணா நீங்கள் அதானம்மா சொன்னீங்க, குமுதா தானே? இந்நேரம் குமுதா அவங்க ஆயாவே ஹாப்பி தான். தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. தான் சுற்றி இருக்க மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல சேதன். என்றைக்குமே சேதன் எக்ஸாம்பிள் சேதன் தான். முதல்ல நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சம்பளமாக வாங்குறேன். அது சினிமாவில் முதல் சம்பளம் வாங்குறேன்னா அது சேதன் ப்ரொடக்ஷனில். சேதன் தான் எனக்கு முதல்ல சம்பளம் கொடுத்தாரு சினிமாவில். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எனக்கு டேட் கூட ஞாபகம் இருக்குண்ணே. 2018 செப்டம்பர் 17ஆம் தேதி தான் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க எனக்கு. ஞாபகம் இல்லைடா, இருந்தாலும் வாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. செக் இருக்குது. அதை கொடுத்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆசீர்வாதம் 90 பூசினாரு. நீ இன்னைக்கு இந்த சம்பளம் வாங்குறியா, இது உன்னோட ஒரு நாள் பாதி சம்பளமாக ஆகும், நான் நோட் பண்ணிக்க, நீ பெரிய ஆளாக வருவேன். இல்லைடா நீ கொஞ்சம் தெளிவானவன், நீ கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னார். சரி அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொன்னார். நம்ம அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படி நடிச்சிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணுவார், டே உன்னை என்ன நீ எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆலயமணி சார்னு நம்ம எஸ்பி ஜனநாதன் சாருடைய அசோசியேட் டைரக்டர் சார், எஸ்பி ஜனநாதன் சார் ஒரு படம் பண்ணுறாங்க, தம்பி நல்லா பண்ணுவான், அவனை தயவுசெய்து ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, சூப்பராக பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அவசியமே இல்லை. ரெக்கமெண்ட் பண்ணி என்னை படத்தில் நடிக்க வச்சார். காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் Let's Go Holidays, Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers.